வாழ்க வளமுடன். கேள்வி: சுவாமிஜி, ஒரு தனிமத்திற்கும் மற்றொரு தனிமத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்க முடியுமா? தனிமங்களின் சுழற்சி வேகத்துக்கு தகுந்தவாறு அதிலிருந்து வெளியாகக்கூடிய காந்த சக்தியின் அழுத்தம் வேறுபடுகிறது. தனிமத்தில் உள்ள விண்துகள்களின் சுழற்சியால் வெளியேறும் அலைக்கு யோகான் என்று பெயர் வைத்துள்ளோம். இவ்வாறு வெளியேறும் யோகான் விண்துகளை சுற்றியுள்ள இறைவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் விண்துகளின் மையம் வரை சென்று அங்குள்ள சுத்தவெளியில் மோதி திரும்புகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இதனால் அந்த அளவிற்கு விண்துகள்கள் அழுத்தமே குறைகின்றது. ஆனால் இதை சூழ்ந்தழுத்தும் இறைவெளியின் அழுத்தம் மாறுபடுவதில்லை, எப்பொழுதும் ஒரே அளவாகத்தான் இருக்கும். அதனால் தனிமத்தில் உண்டாகும் யோகனின் அழுத்தம் விண்துகள்களின் சுழற்சி வேகத்துக்கு தகுந்தவாறு வேறுபடுகிறது. இதை ஆங்கிலத்தில் the intensity of magnetism which is coming out of energy particle varies according to the spinning action of the particle என்று சொல்கிறார்கள். விண்துகள்களின் சுழற்சி வேகம் குறைய குறைய யோகனின் அழுத்தம், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி: சுவாமிஜி, ஒரு தனிமம் மற்றொரு தனிமமாக எவ்வாறு மாற்றம் பெறும் என்பதை விளக்க வேண்டுகிறேன். பதில்: ஒரு தனிமத்தின் நுண் விண் துகள்கள் சேர்ந்து இயங்குகின்றது என்றால் அவை ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு விலகாமல் ஒரே தனிமமாக பரிமளிக்க அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட சுழல் விரைவு இருக்க வேண்டும். அந்த தனிமமானது தன் இயக்கத்தால் தன் நிலையிலிருந்து அதிக விரைவு பெற்றாலும் அல்லது சூழ்நிலையின் ஆதிக்கத்தால் விரைவு பெற்றாலும் அந்த சுழற்சிக்கு தக்கவாறு தன்னுடைய நுண்துகள்களை இழந்து மாற்றம் பெற நேரிடும். ஒரு தனிமம் காலத்தால் அதே தனிமமாக நிலைத்து நிற்க முடியாது. இரண்டு விண்துகள்களின் சேர்க்கையை ஹைட்ரஜன் என்று வைத்திருக்கிறோம். இதே போன்ற ஹைட்ரஜன் கூட்டு மேலும் சேர சேர ஒரே குழுவாக மாறுகிறது. அது குழுவாக இருந்தாலும் இறைவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால் அது சுழன்று கொண்டேதான் இருக்கும். அச்சுழற்சி இயக்கத்தால் கனமான துகள்கள் மையத்திலும் லேசான துகள்கள் அதன் ஓரப்பகுதியிலும் இடம் எடுத்து கொள்ளும். இவ்வாறு இயங்கி ஒத்து இணையும் பொழுது 2 4ஆகவும் 4 8ஆகவும் 8 16ஆகவும் பொருத்தி கொள்கிறது. அவ்வாறு 14 துகள்கள் சேர்ந்து இயங்கும் பொழுது அதற்கு ஆக்சிஜன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு சுழன்று கொண்டே வரும்போது இடத்துக்கு தகுந்தவாறு ஒன்று மற்றொன்றோடு பொருத்தி வேறு தனிமமாக மாறிக்கொண்டே வருகிறது. இப்பொழுது 2 விண் துகள்களை கொண்ட ஹைட்ரஜன் 16 விண் துகள்களை கொண்ட ஆக்சிஜனோடு சேர்ந்து சுழலும் பொழுது சுழற்சி வேகம் குறைய கனமான ஆக்சிஜன் மையத்துக்கு வரும். இவை இரண்டும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வரும்பொழுது ஒன்றில் உள்ள கால இடத்தை மற்றொன்று அடைத்து கொள்கிறது. இல்லையெனில் அது சேர முடியாது. உதாரணமாக 5 யூனிட் பருமனுள்ள ஹைட்ரஜனும் 5 யூனிட் பருமனுள்ள ஆக்சிஜனும் இணையும் பொழுது இரண்டும் சேர்ந்த கூட்டு 5 யூனிட் பருமன் தான் வரும். இதனை விளக்கிக் கொள்ள சுத்தமான உப்பு 1 லிட்டர், தண்ணீர் 1 லிட்டர் எடுத்துக்கொண்டு இரண்டையும் ஒன்றாக போட்டு கலக்க வேண்டும். உப்பு முழுவதும் தண்ணீரில் கரைந்த பிறகு பார்த்தால் கலவை 2 லிட்டர் ஆகாது, 1 லிட்டர் தான் இருக்கும். இங்கு என்னவாயிற்று என்றால், உப்பில் அனைத்து விண்களுக்கிடையே உள்ள வெளியை, தண்ணீரில் உள்ள வெளியை உப்பு துகள்களும் ஒரு கோர்வையாக இணைத்து அடைவது ஒன்றில் ஒன்றாகி விடுகிறது. இதே போன்ற ஒரு கோர்வையை ஒரு தொடர்ச்சி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஏற்படும் போது அது தண்ணீர் ஆகிறது. வாழ்க வளமுடன். இது விளக்கம் மகரிஷியோட விஞ்ஞான விளக்கம்னு சொல்றாங்க. நம்ம பிசிக்ஸ்ல படிக்கிறத 3ஆம் வகுப்பு வரை படித்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிகவும் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி சொல்றதே மிக சிறப்பான விஷயம். இது போன்ற மற்ற மகரிஷியின் தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க ஒரு மனவளக்கலை அன்பராக இருந்தால் வாழ்க வளமுடன் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.